வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்பி ஸ்ரீ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மைக்ரோபயாலஜி சேனலில் என்னோட ஃபர்ஸ்ட் மைக்ரோபயாலஜி புக். ஸோ இந்த புக்கிலோட டைட்டில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மைக்ரோபயாலஜி 4th எடிஷன். அது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்சி டியூபே அண்ட் டாக்டர் டிகே மகேஸ்வரி. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த புக் வந்து நீங்கள் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறீங்க, இல்லை படிச்சுட்ருக்கீங்க, இல்லை படிக்க போகிறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ் மைக்ரோபயாலஜினா என்ன, அது எதை பற்றி இருக்குது, அதோட கரியர் பேக்ரவுண்டு முக்கால்வாசி இதுலேயே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் சாப்டர் வைஸ் இதில் எல்லாத்தையுமே ரொம்ப எலாபரேட்டாக பேசிக்காக சொல்லியிருப்பாங்க. லைக் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது மைக்ரோபயாலஜி பற்றி, ஆனால் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும்போது இது ஒரு பேசிக் நாலேஜை கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த புக்கோட பெஸ்ட் குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த புக்கில் என்னென்ன 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கனாலே வெளியவே உங்களுக்கு தெரியும், த பெஸ்ட் பிக்சரைசேஷன். ரொம்ப ரொம்ப அழகான படங்கள் இருக்கும், ஃப்ளோ சார்ட் இருக்கும், ஈஸியாக நம்மளுக்கு புரியுறது மாதிரி. ஸோ இப்போ இதுக்குள்ளே என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, எப்படி அவங்க இது பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த புக்கில் கிட்டத்தட்ட 1034 பக்கங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு சாப்டராக பார்த்தீங்கன்னா லைக் இவங்க ஒவ்வொரு யூனிட்டை வந்து சாப்டர்னு கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட யூனிட் 1லேருந்து யூனிட் 35 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் ரொம்ப ரொம்ப எல்லா டாப்பிக்குமே இதில் அப்படியே நான் கிளிம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பிகாஸ் எல்லா டாப்பிக்கும் இதுலேயே கவர் ஆயிரும். கிட்டத்தட்ட பேசிக் மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பேசிக்கான எல்லா திங்ஸுமே இதில் கவர் ஆகிருக்கும். பிக்சரைசேஷன் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சும்மா இப்போ இதை பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் அவங்க என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஓகே இது இந்த டாப்பிக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 35, அதாவது நம்மளோட 35th பார்த்திங்கன்னா 35th பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஸோ இதுதான். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு நீட்டான புக், கிளியராக பேசிக்கான நாலேஜை நம்மளுக்கு கண்டிப்பாக தரும். ஸோ இதோட செகண்ட் ஃபீச்சர் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கோட செகண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் முடிச்சக்கப்புறமும் உங்கள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லைக் கொஸ்டின்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க நிறைய. இப்போ ஒரு டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட 1 மார்க் கொஸ்டின், ஆன்சர் 2 மார்க் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கும் நெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 3வது வந்து ரெஃபரன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அதோட பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ இன்னொன்றும் இருக்குது. ஸோ அது வாங்க அது என்னென்னு பார்க்க. ஸோ எல்லா புக் மாதிரியுமே இந்த புக்லேயும் தான் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைக் ஒவ்வொரு ஆர்கானிசம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த பார்ட் எந்த பேஜில் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஈஸியாக நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைக் செக் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கை பற்றி. ஸோ இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 825. பட் இதை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ வாங்கினீங்கன்னா இன்னுமே கூட ப்ரைஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கிலேருந்து நம்ம படித்தா ஒரு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிக்கு நம்மளுக்கு இது ஒரு நல்ல எலிஜிபிளான புக். பட் இதுவே நம்ம எம்எஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா இந்த பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக வேணும். ஸோ அதுக்கு நம்ம இன்னும் நிறைய புக்ஸை படிக்கணும் இன் மைக்ரோபயாலஜியில். ஸோ அப்படிப்பட்ட டாப் 5 மைக்ரோபயாலஜிஸ்ட் புக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் டாப் 5ங்கிறது என்ன பேசிஸ்னால் ரொம்ப பேசிக்லேருந்து ரொம்ப டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கிற டாப் 5 புக்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேலும் இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்டில் தென் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.